பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உணர்ந்து சொல்லுகிறார், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பிரியமானவர்களே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அவருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் எத்தனையோ அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். மாத்திரம் அல்ல, பிசாசுகள் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடுங்கி ஓடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய நாமம் வல்லமையில் பெரிய நாமம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். வானோர், பூமியின் மேல வாழ்றவங்க, பூமிக்கு கீழான ஜீவன்கள் எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்கு முன்பதாக அது முடங்குமாங்க. நாவுகள் யாவும் அவருடைய நாமத்தை ஜெய நாமம் என்று அறிக்கையிடுமாம். அப்படிப்பட்ட மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு, அருள்நாதருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். இந்த நாமம் நமக்கு ஒரு பொக்கிஷங்க. அந்த நாமத்தை சொல்லி நம்ம உண்மையாய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம வெற்றி எடுக்கலாம். ஒரு விசை எங்க பாட்டி ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க உயிரோடு இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். எங்கள் பாட்டி பேர் ஆரோக்கியம். அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. நான் உடனே கோவில்பட்டியிலிருந்து புறப்பட்டு என் பாட்டிக்கு ஜெபம் பண்ணும்படி சென்றேன். நான் போய் என் கைகளை வைத்து அவங்களுக்கு ஜெபித்த மாத்திரத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படி முடங்கி கிடந்த அந்த சரீரம் உடனே விடுதலையை பெற்று கொண்டார்கள். வாயெல்லாம் கோணி அப்படி இழுத்து வச்சிருந்தது. ஒரு பகுதி முழுவதும் உணர்வில்லை. கை செயலற்றிருந்தது, கால்கள் செயலற்றிருந்தது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எங்க பாட்டி என்ன செய்தாங்க தெரியுமா? துள்ளி குதிச்சாங்க. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் குதித்தார்கள். ஒரு கத்தோலிக்க பெண்மணி. பிரியமானவர்களே, அப்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், இந்த நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலே எத்தனையோ அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அருமையான தேவ ஊழியர் ஒரு விசை சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க சொல்லி ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கலைன்னா அந்த நாமத்தின் மேல மிஸ்டேக்கா அல்லது நம்ம மேலதான் எதுவும் குறைவா? எது உண்மை? பிரியமானவர்களே, அந்த நாமம் உன்னதமான நாமம், எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் மேலான நாமம். அந்த நாமத்துல ஒரு குறை கிடையாதுங்க. அந்த நாமம் வல்லமையான நாமம். சொன்ன மாத்திரத்துல நாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் அந்த வேளையிலே அற்புதம் நடந்துரும். நடக்கலைன்னா நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் நடக்கல? நம்ம ஏதோ உணர்வு இல்லாம இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்றோமா? பிரியமானவர்களே, உணர்ந்து அவருடைய நாமத்தை உச்சரித்து இன்று முதல் நீங்க ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்களா? வேலையில தடையா? அவருடைய நாமத்தை உச்சரித்து கிளியர் பண்ணுங்க. திருமணத்துல போராட்டமா? அவருடைய நாமத்தை உச்சரித்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேல விடுதலையை சொல்லுங்கள். என்ன பிரச்சனையானாலும், சரீரத்துல போராட்டமா,
உங்க தலைமேல் உங்கள் கரங்களை வைத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். பிரியமானவர்களே, விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படியாகவும் பிதாவாகிய தேவன் கனப்படுத்தின மேலான ஜெயமெடுத்த நாமம். அதை உணர்ந்து உங்களுடைய வாழ்வின் சிக்கலான பகுதிகளில் எல்லாம் அவருடைய நாமத்தை அனுப்பி வையுங்கள். இன்று முதல், இந்த நிமிடம் முதல் அவருடைய ஜெயம் பெற்ற நாமத்தில் விடுதலை மேல் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். வைராக்கியத்தோடு உச்சரித்து பெற்றுக்கொள்வோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்திலே இந்த நாளிலே உங்களுடைய சரீரத்தில் நான் விடுதலையை சொல்லுகிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டிகள், மாய்மாலமான வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மரண பயங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் ஆத்துமாவிலே விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பாவ கட்டுகள் உடைகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் கொடூரமான வியாதியில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் கை கால்களில் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் தலை முதல் கால் வரைக்கும் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாய் செயல்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் வெற்றியை சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.